பாட்டில்கள் வீசுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எப்படி இதை சமாளிப்பீங்க? அந்த விஷயம் நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க அதவா அர்ஜுனாவாக இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு ஊடகங்களாக இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர்களே பாட்டில் எடுத்து எரிஞ்சிட்டு அவர்களே இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டென்ட் மக்களிடத்தில் பேச போகிறதுக்கான ஒரு கண்டென்ட். அவ்வளோதான். அப்படியே தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்த செய்தியும் அப்படி தான், இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயங்களும் அப்படி தான் தெரியும் விஷயம். உங்களுக்கு அடக்குமுறைகள் அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. ஆமாம். நீங்கள் அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏன் அடக்குமுறை எங்களுக்கு இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் அங்கீகரிக்காத படாத ஒரு தலைவராக வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அங்கீகாரப்பட்ட கொடியை நாங்கள் இந்த அளவுக்கு 8% வாக்குகளை கொண்டு இந்த இடத்துல நாங்கள் நினச்சி நின்றுருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு அடக்குமுறை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வெல்றதுக்காக தான் இருக்கோம். இது ஒரு பெரிய அபலமான கேள்வி. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக எழும்புற ஒரு கட்சி அடக்குமுறை நீங்கள் சொல்கிறதே பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா வந்து திமுக வேட்பாளருக்கும் எனக்கும் தான் போட்டி, மற்றவங்கலாம் போட்டி இல்லை அப்படின்றாரு. அவங்க பொதுவாக சொல்லணும்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். முன்னாடி ரெண்டு பேருமே க்ளோஸ் நண்பர்கள். மற்ற கட்சியில் இருக்கும் பொழுது நண்பர்கள். வெளியில் ஊடகங்களில் என்ன வேணுமோ சொல்லிக்கலாம். பட் நடக்கிற கல நிலவரம் இதுதான். அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனால் இங்கே என்ன போட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தமிழ் தேசியம், திராவிடம், இது 2 தான் எங்களுக்கு போட்டி. மருத்துவத்துக்காக தான் இன்றைக்கி அநேக காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காற்று நஞ்சாக இருக்குது, தண்ணி சுத்தம் இல்லை. இதனால் வந்து நிறையா பாக்டீரியாஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்கள் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமாக நம்பர் 1 குவாலிட்டியில் இலவசமாக கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும்போது நாங்கள் மாதம் 10,000 கொடுக்குறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசாக செலவுகள் இருக்காது. அதை தான் நாங்கள் தெரியப்படுத்துவோம். வெளிவாக்கத்தில் மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்திட்டீங்க, நிறைய இடத்துக்கு போயிருந்துருக்கீங்க. இங்கே வந்து பிரதான பிரச்சனையாக எதை நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எப்படி தீர்க்கணும்? ஏன் இங்கே பிரதான பிரச்சனை ஆல்ரெடி நிறையா இருக்குது. மழை தண்ணி வந்துச்சுன்னா நிறையா வீடுகளுக்குள்ளே போகுது. அதற்கான வாய்க்கால்களை நாங்கள் கட்டி அமைச்சு கொடுப்போம். முக்கியமாக மது ஒழிப்பை தான் இங்கே நாங்கள் மெயினாக எடுப்போம். நிறைய இளைஞர்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. இளைஞர்களுக்கான நிறையா இளைஞருடைய புத்தியை மேம்பாடுபடுத்துகிற மாதிரியான விளையாட்டு திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம்.